பாத்துக்கலாம்டா. சந்தோஷ் ஐயோ சந்தோஷ், போன் பேசினா சுத்தி இருக்க எதையும் நோட் பண்ண மாட்டியா? பைக் எவ்வளவு ஃபாஸ்டா வந்துச்சு தெரியுமா? தேங்க் யூ ஆதிரா. ஆர் யூ ஓகே? யா, ஐ அம் ஃபைன். ஃபைன். சரி ஓகே, நம்ம லஞ்ச்ல மீட் பண்ணலாம். ஓகே பை Okay, ஆதிரா. சந்தோஷ். பை. Bye. தேங்க் யூ. நில்லுமா, நீ வெளியூர்ல இருந்து வந்த பொண்ணுமா. உன் பழக்க வழக்கங்கள் வேற, என் பையனோட பழக்க வழக்கங்கள் வேற. அவன் இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணு கூடவும் இந்த மாதிரி பழகி நான் பார்த்ததே இல்ல. ஆண்டி, அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல சந்தோஷ் ட்ரிங்க் பண்ணதை தானே சொல்றீங்க? அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் ஆண்டி. ஆனா அன்னைக்கு அவன் ட்ரிங்க் பண்ணதுக்கு முழு காரணம் நான் மட்டும் கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் விடுமா. அவன் உன்னால குடிச்சானா இல்ல என்னால குடிச்சானான்னு நான் பேச வரல. அவன் கல்யாணம் ஆனவன். அவனுக்குன்னு வீட்ல ஒருத்தி இருக்கா. நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு. கொஞ்சம் பார்த்து அளவோட லிமிட்டா மத்தவங்களோட பழக வேண்டாம். ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நான் ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்கேன். இது பாருமா, உங்க கலாச்சாரத்துல கட்டி பிடிக்கிறது ஹாய் சொல்ற மாதிரி சாதாரணமா இருக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்ல. இது தமிழ்நாடு. பட்டும் படாம பழகிறதா இங்க நல்லது. ஐயோ ஆண்டி, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நானும் அதத்தாமா சொல்ல வரேன். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதை தாண்டுனா எல்லாருக்கும் சிக்கல் ஆயிடும். உன் வயசெல்லாம் தாண்டித்தான் நானும் வந்திருக்கேன். பார்த்து நடந்துக்க. ஏன்னா உங்க வயசு அப்படி. அதனாலதான் சொல்றேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீயே காரணமாயிடாத. நீ படிச்ச பொண்ணு. உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். என்ன நினைச்சிட்டீங்க உங்க மனசுல? நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் என்ன பண்ணேன்? யாரு உங்ககிட்ட ஆதிரா கிட்ட பேச சொன்னது? குட்டி, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ இனிமே அந்த பொண்ணோட பேசுறதையும் பழகுறதையும் நிப்பாட்டிடு. அது நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்ல சொல்லிட்டேன். என்ன அவ கூட பேச வேண்டாம்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க ஏன் அவகிட்ட போய் பேசுனீங்கன்னு கேட்டா அவகிட்ட பேசாதன்னு எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ ஒண்ணு இப்ப பேச்சுலர் இல்ல. ஒரு பொண்ணு கூட பேசினா போனா போதுன்னு விட்டுட்டு போறதுக்கு. என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன பொம்பளை பொறுக்கி மாதிரி தெரியுதா? நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறோம். இந்த மாதிரி தேவையில்லாம பேசி என்ன டென்ஷன் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸா பழகுறது வேற. ஆனா அந்த பொண்ணு அந்த எல்லைய மீறின மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க ரெண்டு பேரும் யதார்த்தமா பழகுறீங்கன்னு வச்சுக்கிட்டாலும் கூட பாக்குறவங்களுக்கு தப்பா தானே தோணும். அது பாக்குறவங்களோட பார்வையை பொறுத்து இருக்கு. நீங்க பண்ணதை விட நான் ஒண்ணும் தப்பா பண்ணல. என்ன பாக்குறீங்க? நீங்க அந்த சமயக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலையில தாலி கட்டிட்டு வரும்போதெல்லாம் உங்களுக்கு இந்த வெளி உலகெல்லாம் தெரியல. நான் அதே பொண்ணுங்க கூட ஃப்ரெண்ட்ஸா பழகுறது உங்களுக்கு தப்பா தெரியுது. என்கிட்ட கேக்குறதுக்கு தகுதியே இல்ல.
இன்னொரு முறை என்னோட பிரைவசில தலையிட்டீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். முதல்ல உங்களால ஏற்பட்ட அசிங்கத்தை துடைக்க பாருங்க, அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ண வாங்க. வந்துட்டா ஆனா எனக்கு வேற வழி தெரியலம்மா. இந்த தாலியால என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. நான் தூக்கி வளர்த்த என் பையனே என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறாம்மா. என்னால அதை தாங்க முடியல. அம்மா, உனக்கு தாலி காத்த காளியம்மன்னு இன்னொரு பேர் இருக்கு. இந்த தாலி என் கழுத்துல இருந்தா இன்னும் பல பிரச்சனைகள் வரும். அதனால உன் சன்னதியில இந்த தாலிய கட்டி வச்சிடுற. நீதான் இதை ஏத்துக்கணும். அம்மா, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். பத்திரிக்கைய அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணலான்னு வந்தேன். முதல் பத்திரிக்கைய ஒரு சுமங்கலி கையால கொடுத்து வாங்கினா என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஐயர் சொன்னாரு. உங்களை பார்த்தா தீர்க்க சுமங்கலி மாதிரி தெரியுதுமா. நான் இல்லம்மா, தாலிய கண்ணுல ஒத்தி பயபக்தியா கும்பிடும் போதே நீங்க எப்படியாப்பட்ட சுமங்கலின்னு தெரியுது. இதை விட நல்ல வாழ்வரிசைய நான் எங்க போய் தேடுவேன்? அந்த அம்மனே உங்களை காட்டினதா நினைச்சுக்கிறேன். என் பொண்ணு கல்யாணத்தை உங்க கையால துவக்கி வைக்கணும்னு அந்த ஆத்தாவே முடிவு பண்ணிருக்கா. கொஞ்சம் யோசிக்காதீங்கம்மா. அவ போடுற கணக்கெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. வாங்கம்மா, கொஞ்சம் வந்து எடுத்து கொடுங்கம்மா. அம்மா தாயே, இது உன்னோட வாக்கா நினைச்சு நான் அந்த கல்யாண பத்திரிக்கையை தொட்டு எடுத்து கொடுக்க போறேன். அந்த பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து சீரும் சிறப்புமா வாழ்ந்து புள்ள குட்டி பேரம் பேத்தின்னு வாழையடி வாழையா வளர்ந்து செழித்து ஓங்கணும்மா. நீதான் அருள் புரியணும். கொடுங்க சாமி. இந்தாங்கம்மா. ஆத்தா புண்ணியத்துல உங்க பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எந்த குறையும் வராது. இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. இந்தாங்கம்மா. நீங்க நல்லா இருக்கணுமா. ரொம்ப நன்றிமா. ஒரு பொண்ணுக்கு பெரும் பாக்கியமே பூவும் பொட்டும் வச்சு கழுத்துல தாலியோட இருக்கிற சுமங்கலி பாக்கியம்தான். அந்த குடுப்பனைய ஆத்தா உங்களுக்கு கொடுத்திருக்கா. நீங்க எப்பவும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு அந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிறம்மா. போயிட்டு வரமா. அம்மா தாயே, இந்த தாலிய கழட்டுறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதான் அந்த அம்மா ரூபத்துல வந்து நீ என்கிட்ட இத சொல்லிருக்க. சரிம்மா, நீ என்ன வச்சு ஏதோ கணக்கு போடுற. உன் எண்ணப்படியே நடக்கட்டும். நீயா உத்தரவு கொடுக்கற வரைக்கும் இந்த தாலியை நான் கழட்டல. நான் சொல்றத கேளு. நான் இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. என்னால எதுக்கு தேவையில்லாம உங்க குடும்பத்துல பிரச்சனை? ஆதிரா, நீ ஏதானே சொல்லியிருக்க. நான் யார் என்ன சொன்னாலும் அத பத்தி எல்லாம் கவலைப்படாம என் மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும் தான் நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன்னு. ஆனா நீ இப்ப இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. ஆமா சந்தோஷ், அது என்னோட பர்சனல் விஷயத்துக்கு சொன்னேன். ஆனா அதே விஷயம் மத்தவங்கள பாதிக்குதுன்னா கண்டிப்பா நானா இருந்தாலும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இங்க பாரு சந்தோஷ், உங்க அம்மா சொன்னதையே சொல்றேன். உன்னை நம்பி ஒருத்தர் இருக்கா. உங்க குடும்பத்துல என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால உங்க பர்சனல் விஷயத்துல என்ன இழுக்காதீங்க. என்ன விட்டுடுங்க. ஆதிரா, ஆதிரா, நான் சொல்றத கேளு. ஆதிரா, ஆதிரா.
Shit. ச்சே, என்ன சந்தோஷ் இப்படி ஆயிடுச்சு? ச்சே, என்னாலதான் இதெல்லாம். சாரி சந்தோஷ். சந்தோஷ், இந்த போன் என்னாலதானே இப்படி ஆச்சு. நானே சரி பண்ணி கொடுத்துடுறேன். சாரி சந்தோஷ். No, 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 no. This is my fault actually. நான் ரெடி பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஓகே, நானே ரெடி பண்ணி தரேன். அது வரைக்கும் இந்த போன் என்கிட்ட இருக்கட்டும். Are you sure? அப்ப Sure. நீ நார்மல் ஆயிட்டல? ஓகே. என்னம்மா திடீர்னு தொண்டை வலிக்குது அத்தை. தாகம் எடுக்குதா? அங்க ஸ்டூல்ல தண்ணி வச்சிருக்காங்க. நான் கொஞ்சம் போல எடுத்துட்டு வரட்டுமா? நான் எடுத்துட்டு வரேன் இரு. இருங்க. ஆ? என்ன? விடுங்க அத்தை. திட்டுவாரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என் பாக்கெட்ல இருந்த கூல் ட்ரிங்க்ஸா இது? எஸ், கரெக்ட். மேடம், அது என்ன ஒரிஜினல் கூல் ட்ரிங்க்ஸ் நினைச்சீங்களா? அப்போ மேடம், என் ஒய்ஃபுக்கு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் அதுல சரக்க மிக்ஸ் பண்ணி வச்சேன் மேடம். சரக்கா? அதை எடுத்து இவங்க குடிச்சிருக்காங்க. அதான் போதை தலைக்கு ஏறிடுச்சு. ஆட்டோ 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 நில்லுங்க நில்லுங்க. ஆட்டோ. ஏய் நிறுத்து. இவன் வண்டி உடைக்கணும் அத்தை. கல்லெடுங்க. ஆமாண்டா மச்சான், இப்பதான் நான் பாக்குறேன். கண்ணு ரெண்டு கோலி குண்டு மாதிரி இருக்குடா. ஐயோ, டேய், கண்ணா ரெண்டும் நாயர்கடை பண்ணு மாதிரி இருக்குடா. ஆ, மச்சான் உதட்ட பாடுறா, சும்மா செரிப்பழம் மாதிரி சுண்டி இழுக்குதுடா. அத்தை. டேய், மொத்தத்துல லண்டன் மியூசியத்துல இருக்க மெழுகு சிலை மாதிரி இருக்கால மச்சான், என்னால முடியலடா. இந்த மாதிரி பொறுக்கி பசங்க எல்லாம் அப்பப்ப நம்ம வெளுத்தாதான் உண்டு. டேய், வாங்க. டேய், வாங்கடா. டேய், சொன்னா கேளு வா. என்ன சொன்ன? என்னடா சொன்ன? பிரச்சனை பண்ணு பவி. என்னடா சொன்ன? சொன்னா கேளு வாமா. வாமா. ஏய், என்ன பழம்டா சொன்ன? ஏதோ என்னடா பழம் சொன்ன? ஹலோ, என்னம்மா ஓவரா சீன் போடுற? நாங்க ஒன்னும் உண்ணா வரணிக்கல. அவனை யாரடா பார்த்து சொன்னீங்க? பவி. அவங்கள பார்த்து தான் சொன்னேன். பவி வேண்டாம் பவி, வா பவி போலாம். வா சொன்னா ஆமா, அவங்களே அமைதியா இருக்காங்கம்மா. நீ என்னமோ தைய தக்கன்னு குதிக்கிற. உனக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல. அடிங்க. எங்க அத்தை வர நீங்க சொல்லுங்களாடா? சொல்லுங்க பவி. பவி. ஐயோ பவி வேண்டாம். ஐயோ பவி. டேய், வாடா மச்சான், போலாம் போயிடு. போங்கடா இங்க. டேய், பைக்கரா சீக்கிரம்டா. அண்ணா, அவனுங்க சொன்னதுல உண்மை இருக்கு அத்தை. நீங்க நிஜமாவே அழகா இருக்கீங்க. வயசானாலும் அந்த அழகும் ஸ்டைலும் குறையவே இல்ல. அழகி. சரி சரி சரி, வா நம்ம ஆட்டோ வருதான்னு பார்க்கலாம். ஆட்டோ எங்க வருதா? எங்கடா இருக்க? பவி என்னடா அந்த வரல நானே. பவி வா போலாம். ஆட்டோ ஆட்டோ நிப்பாட்டுங்க. ஏய், ஆட்டோ 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 நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. வா பவி வா வா போலாம். வா வா ஆட்டோல வா. இங்க வேளச்சேரி ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸ் போறோம். எவ்வளவு? 200 ரூபாமா? சரி தரேன் தரேன். போ உள்ள போ. குடி இங்க. போ போ போ. ஏய், போலாம். என்னம்மா இது? பவி உள்ள யார சொல்லுமா? நீ தப்பா நினைச்சாத. ஆட்டோ எடுக்க போமா முடியும். உள்ள போமா. உள்ள உட்காரு. போ பவி. இல்ல, பா நான் மேல நிக்கிறேன்னு. சும்மா
அத்தா, வழி சொன்னா விடுங்க கேட்க அத்தா. மாட்டியா நீ சும்மா வா பவி அழுங்க. போலப்பா சீக்கிரம் போ சீக்கிரம் பவி பாய் பாய் எல்லாருக்கும் புடிச்சுக்கோ. பாய். நீ போப்பா மேடம் என்னாச்சு மேடம் இவங்களுக்கு ஆட்டோவில் ஏறினதுல இருந்தே ஒரு மாதிரியாவே பேசிட்டு வராங்க. இவ என் மருமக தான் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவளா இருக்கா. கொஞ்சம் சீக்கிரம் போப்பா வீட்டுக்கு போலாம். மேடம் என்ன சொல்றீங்க? பைத்தியமா? என்ன மேடம் பைத்தியத்தெல்லாம் கூட வச்சிருக்கீங்க? எந்த நேரத்துல என்ன பண்ணுனே தெரியாது மேடம். பக்கத்துல கீழ்பாக்கம் இருக்குல்ல, அங்க போய் அட்மிட் பண்ணுங்க. ஏய், யார பார்த்துடா நீ பைத்தியம்னு சொன்ன? பைத்தியம் என்ன பண்ணணும் தெரியுமா? தெரியுமா? சொல்லு. இப்படிதான் புரியுது மேடம். ஏன் இப்படி பண்றாங்க? புரியுது மேடம். பவி பவி Police station பவி, போலாம், இது வாங்க. பாரு, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். இனிமே உன்னை பைத்தியம் என்னலாம் சொல்ல மாட்டாரு சரியா? சொல்லிட்டேன் அவர் கேட்டுட்டாரு இல்லையா தம்பி? சொல்ல மாட்டல்ல? சரி வா ஒழுங்கா உட்காரு. பவி வா வா இப்படி உட்காரு ஏந்திரி நீ நல்ல பொண்ணு தானே? வா இனிமே அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாரு என்ன? கோச்சுக்காத என்ன? நீ என்னோட செல்லம் தங்கம்ல. என்னப்பா ஆச்சு? ஏன் வண்டியை நிப்பாட்டிட்ட? மேடம் அங்க சவ ஊர்வலம் போயிட்டு இருக்கு. அவங்க போனதுக்கு அப்புறம் போலாமே. பவி போகக்கூடாது பவி. ஐயோ எங்க போற? ஐயோ பவி வேண்டாம். கால் பவி கால். ஐயோ பவி வேண்டாம் போகாத பவி சொன்னா கேளு. வா 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 வரலாம் வரலாம். பவி 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 ஏய் பவி வா இங்க. ஐயோ பவி பவி ஐயோ ஏய் பவி ஐயோ ஏய் விடு பவி என்ன பண்ற பவி நீ? பவி போ பவி இதப்பா அப்பாடா வீடு வந்துருச்சு. வா 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 இறங்கு வா வீட்டுக்கு போலாம். ரெஸ்ட் எடுக்கலாம். சமத்து தானே? வா 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 போலாம். இது பாரு நீ இங்கே நில்லு. சமத்து தானே? நான் எல்லாம் 6 மணி ஆச்சுன்னா ஆட்டோவை ஸ்டாண்ட்ல போட்டு குடிக்க ஆரம்பிச்சிருவேன். கடைசி நேரத்துல இவங்க பண்ற அலப்பறைய பார்த்தா அடிக்கிற மூடே போயிடும் போலயே. நேரம் வேற ஆகுது. சரி இந்த சரக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு நேரத்துக்கு போதை நிக்கும்? அது நம்ம குடிக்கிறத பொறுத்து இருக்கு. சுமார் 3-4 மணி நேரம் ஆகும். தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க மேடம். ஆட்டோவை கட் பண்ணுங்க, நான் கிளம்பணும். பவி பவி ஐயோ பவி பவி ஐயோ இந்த பவி எங்க போனா? பவி ராஜாவான வாழற எதுவும் இல்லனாலும் யார் இப்படி தட்டுறது? ரக்கிட்ட கமிங் குட் மார்னிங் கோச். என்னாச்சு இவளுக்கு? அது நான் அப்பமா சொல்றேன். ஆமா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நின்னா அவ்வளோ பெரிய பாடக்குறா. உனக்கு எவ்வளோ அதுப்பு இருந்தா நீ இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு தெரிவ. நாம என்ன பண்ணோம்? ரீசெண்டா லக்ஷ்மிக்கு எந்த ஒரு ட்ரபிளும் கொடுக்கலையே. நீ எல்லாம் யோசிக்கவே கூடாது. ஸ்டாப் இட் பவித்ரா. என்ன பண்ண நீ இப்ப தேவையில்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்க? ஏய் என்ன சவுண்ட் விடுறியா? சவுண்டா பேசினா நான் பயந்துருவேனா? நான் கத்துட்டுமா? நான் கத்துனா இந்த பில்டிங்க அதிரம் பாக்குறியா?
வேணாம்மா. என்ன தெரியலங்க. என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ? பவித்ரா, this is nonsense. உன் மேல இருக்கிற கோத்துக்கு குறவலை கொடிச்சு கொதறிடுவேன் பாத்துக்கோ. என்ன யாருக்கும் அடங்க மாட்டியா? மாமனார் மாமியார கைதிங்க மாதிரி நடத்துற என்ன? ஒன்னொன்னா சொல்வேனா நீ அத அப்படியே செய்வியா? சரியா? என்ன அங்கிள் ஆண்டி சாப்பிட்டீங்களா? அது இன்னும் இல்லம்மா. சாப்பிடுங்க. இல்லம்மா, நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம்மா. தெரியும். இவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்கிற மிச்ச மீதியெல்லாம் நீங்க சாப்பிடுவீங்கல்ல? அப்படிலாம் இல்லம்மா. இப்போ நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. உங்க அருமை மருமக உங்களுக்கு பரிமாறுவா. How stupid is this? Why are you behaving like this? பவித்ரா, இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. மரியாதைக்கு வெளிய போ. என்னம்மா நீ? பவி, சும்மா வாயாலே பேசுவேன்னு நினைச்சியா? ஏய், இப்படி பேசிட்டே இருந்தா அறுத்துட்டு போயிட்டே இருப்பேன். பவித்ரா, ப்ளீஸ் நோ. பண்றியா? போ. போங்கறேன். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? உட்காருங்க. சத்தம். என்னங்க? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வந்து உட்காருங்க. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. நான் சாப்பாடு போடுறேன், நீ போய் உட்காரு. ஆப்பிள் சாப்பிட உடம்புக்கு நல்லது. சத்தம் வந்தது. சாரி. This is too much. அங்கிள் ஆண்டி நல்லா சாப்பிடுங்க. என்ன அங்கிள் ஊட்டி விட சொல்லட்டுமா? What? ஏன் ஊட்டி விட மாட்டியா? இல்ல 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 இல்ல, ஊட்டி விடட்டுமா? இல்லம்மா, நானே முழுங்கிறேம்மா. அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்களா? இதே மாதிரி எப்பயும் பாத்துப்பியா? பாத்துக்கிறேன். ஒழுங்கா. ஓகே, பாத்துக்கிறேன். இப்போ நீ கவனிக்கிற. நான் போனதுக்கு அப்புறம் வழக்கம் போல மறுபடியும் வேலையை காட்டுவா தானே? இல்ல இல்ல இல்ல, I'll take care of them. அங்கிள், இதுக்கப்புறம் இவ ஏதாவது சேட்டப் பண்ணா பவித்ரான்னு ஒரே ஒரு குரல் கொடுங்க. நான் வந்து அவளை பாத்துக்கிறேன். ஏய், எங்க உட்கார போற? என்ன டயர்ட் ஆயிட்டியா? இருக்கும். வீட்ல பெரியவங்க சாப்பிட்டாங்க, மாத்திரை போடுவாங்கன்னு கூட தெரியாது. போய் மாத்திரைலாம் எடுத்துட்டு வா போ. என்ன நிக்கிற? போ. இல்ல, மாத்திரை எங்க இருக்குன்னு தெரியாது. வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு என்னென்ன வேணும், எதை எப்பப்ப சாப்பிடுவாங்க, இதெல்லாம் நீ முன்ன பின்ன செஞ்சா தெரியும். நீ நல்லா ஜாலியா பாட்டு கேட்டுட்டு ஊர் சுத்திட்டு இருந்தன்னா எப்படி தெரியும்? இந்த பாரு, 10 எண்ணுவேன். ஒழுங்கா மாத்திரையோட வந்து நிக்கிற. பிரதிபா, பவி இங்க வந்தாளா? ஹலோ மேடம், உங்க பவித்ரா வந்துட்டு போனதுக்கான அடையாளம் தான் இதெல்லாம். See how it's all messed up. Such a crazy woman she is. மதம் புடிச்ச யானை உள்ள வந்து கலட்ட பண்ணிட்டு போவல அந்த மாதிரி. Look at all this nonsense. நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் லட்சுமி. பிரதிபா, பவி பண்ணது எதையும் மனசுல வச்சுக்காத. இன்னைக்கு பவித்ரா ஒரு மாதிரியா தான் இருக்கா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பிரதிபா. ஒரு மாதிரி இருக்காளா? அவ நல்ல தெளிவா பக்காவா கிளியரா நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே என்ன மட்டும் டார்கெட் பண்ண. ஓ, இன்னைக்கு நான் யார் முகத்துல முழிச்சனோ. பவி இந்த பாடுபடுத்துறாளே.
பிரதிபா, நான் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பிரதிபா. ஐம் சாரி பிரதிபா. வெயிட், நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க தான் ஒண்ணுமே பண்ணலையே. ப்ளீஸ், ஓகே, எரியுற நெருப்புல எண்ணெய் ஊத்தாம தயவு செஞ்சு இங்க இருந்து ப்ளீஸ் அவுட் போங்க, போங்க. எங்க அத்தை மறுபடியும் இங்க வந்தாங்கன்னா நான் ஹரிமாமா வீட்டுல இருக்கேன்னு சொல்லணும். சரிங்கம்மா. ஹரிமாமாவா? ஐயோ, இதுக்கு எதுக்கு நீ ஷாக் ஆகுற? இல்லம்மா, வழக்கமா ஹரி சாரன் தானமா சொல்லுவீங்க. இல்ல, இப்போ புதுசா மாமான்னு சொல்றீங்களா, அதனால தான்மா கேட்டேன். ஐயோ சிங்க, அம்மா அம்மா, அவரு எங்க அத்தைக்கு தாலி கட்டின புருஷன். ஆமாமா. அப்போ அவர் எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? மாமா தானே? ஆமா ஆமா மாமா, ஆமா ஆமாமா. சரி, அவசரமா மாமாவை பார்க்க போறவள இங்க நிக்க வச்சு எதுக்கு சும்மா கேள்வியா கேக்குற சிங்க? இந்தா கேட்ச் புடி. தேங்க்யூமா. அந்த பயம் இருக்கட்டும். எஸ் மேடம். கை ரொம்ப உதறது மேடம், இறக்கிக்குவா. தேங்க்யூ. எஸ், யாரு? யாருங்க? ஹாய் மாமனாரே, வணக்கம். மாமாவா? ஆமா, எங்க அத்தை கல்யாணம் பண்ணா நீங்க எனக்கு மாமா தானே. என்ன மாமா பாத்துட்டே இருக்கீங்க, உள்ள வான்லாம் கூப்பிட மாட்டீங்களா? தள்ளுங்க. பவித்ரா, பவித்ரா, பவி, 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 ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். பவி, என்ன என்ன விஷயம்? என்ன மாமனாரே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பவி. The great chef ஹரி கிருஷ்ணன் எனக்கு மாமனாரா வர நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன ரெண்டு பேரும் குறு குறு குறுன்னு பாக்குறீங்க? ஏன் இங்க வந்தேன்னு பாக்குறியா மாடி? சொல்றேன், காரணம் இருக்கு. என்ன பவி, ஏன் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லை மாமா. மாமாவா? என்னாச்சு? வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க. என்னன்னு சொன்னதானே எனக்கு தெரியும். மாமா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எதுக்கு நீங்க எங்க அத்தை கழுத்துல 1 2 3 முடிச்சு போட்டீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை தானே கேக்குறாங்க, பதில் சொல்லுங்க. பவித்ரா, அது முடிஞ்சு போன கதை, அத திரும்பவும் கிளறாத. அது ஒரு டிராமா, 2 பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக பண்ணுது. உனக்குதான் தெரியுமே. ஓ, எனக்கு தெரியும் மாமா. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அந்த 2 பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு அத்தை கழுத்துல மஞ்ச கயிறு 3 முடிச்சு போட்டீங்கல்ல, அது எதுக்கு? நானே சொல்றேன். அப்பதான் நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு எல்லாரும் நம்புவாங்க. Am I right? டிராமாக்காக கட்டின தாலிய டிராமா முடிஞ்சோன்னு அவ தெரிய வேண்டியதானே. அத செய்யாம 2 பேரும் ஏன் இப்படி அமுக்குனி மாதிரி இருக்கீங்க?
ஒண்ணு தாலிய கழட்டி ஏறிங்க, இல்ல ஒன்னா சேர்ந்து வாழுங்க. ரெண்டுமே இல்லாம நீங்க பண்றது புது புது அர்த்தமா இருக்கு. பவி, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீ வீட்டுக்கு போ. அதெல்லாம் போக முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நான் உங்களோட சின்ன பொண்ணு. நீங்க தான் ஆக்சுவலி எனக்கு நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லி தரணும். ஆனா இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். பவி 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 வாங்க அத்தை. உங்க வளர்க்க வளராது. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் பேசிடுறேங்க. வாங்க. பவி வா வீட்டுக்கு போலாம். அத்தா, நானு ஹரி மாமா கிட்ட நிறைய கேள்வி கேட்டேன். அவரால பதிலே சொல்ல முடியல. சரி, நீங்க பதில் சொல்லுங்க. ஏய், என்ன இது மாமா அது இதுன்னு உளறிட்டு இருக்க? நீ வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். முதல்ல வா. இருங்க, அவரு உங்க கழுத்துல 3 முடிச்சு போட்டாருல்ல, அப்புறம் ஏன் நீங்க இங்க வந்து வாழல? பவி, இப்ப நீ வர போறியா இல்லையா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அவரும் உங்களை இங்க வான்னு கூப்பிடல, நீங்களும் இங்க வர மாதிரி தெரியல. அப்புறம் ஏன் இந்த தாலி மட்டும் உங்க கழுத்திலே இருக்கு? சொல்லுங்க. வேண்டாம், கட்டி போடுங்க அத்தை. கட்டி போடுங்க அத்தை. போட்டு போட்டோம் போடுங்க. பவி, உனக்கு இப்ப சொன்னா புரியாது. காலையில பேசிக்கலாம். வா போலாம். வா. ஏய் வாடி. சொன்னா கேளு. வா. முதல்ல வீட்டுக்கு போலாம். வா. பேச்சாலும் சரியில்லையே. அதுவா ஓல்டு மேன். வரேன், நான் சொல்றேன். அத்தா, இப்ப பாருங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ். நீங்க லக்ஷ்மி, நான் தாத்தா. பவி, லக்ஷ்மி, நான் எந்திரிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? எங்க என்னோட டீ? இங்க ஒருத்தன் காட்டு கத்திட்டு இருக்க, காதுல விழலையா? பவி, என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா சாப்பிடுங்கப்பா. நீங்க சாப்பிடுங்க. அத்தா, நீங்க சும்மா இருங்க அத்தா. இப்போ சந்தோஷ் கிட்ட தாத்தா எப்படி பேசுவாருன்னு காட்டு. நீங்க சந்தோஷ், நான் தாத்தா. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? புருஷ முண்டாட்டி பிரச்சனைனா அப்படிதான் இருக்கும். சும்மாவா நீ அவளை அடிச்ச? அவ பேசின பேச்சு அப்படி. பொம்பளைக்கு நாக்கு நீளுதுன்னா ஆம்பளைக்கு கை நீளத்தான் செய்யும். உன் பாட்டிய குழம்புல உப்பு உரப்பு இல்லைன்னா கூட அடிச்சிருக்கேன். அதுக்காக அவ வீட்டை விட்டு போயிட்டாளா? என் அடிய தாங்கிக்கிட்டு என்கிட்டயே அடிமையை கிடக்கல. உன் பொண்டாட்டிக்கு படிச்சிருக்கோம், கை நிறைய சம்பாதிக்கிறோன்ற திமிருடா. அந்த தைரியம் தான் அவளை படி இறங்கி போ சொல்லுச்சு. அச்சோ பவி, பேசாம இரு பவி. ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? வா போலாம். வா. இருங்க அத்தை, இருங்க இருங்க இருங்க, வர இன்னும் இருக்கு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கடா, பொண்டாட்டி கால்ல மட்டும் ஒரு வாட்டி விழுந்துட்ட, அப்புறம் காலம் முழுக்க விழுந்து கிடக்க வேண்டியதா. இப்படி எல்லாம் பண்ணாத பவி. பவி வா, உள்ள போலாம். வா. இருங்க இருங்க. ஏய் ஓல்ட் மேன், எங்க அத்தை எனக்கு எதுவும் சொல்லி தரல, நானாதான் பேசுறேன். ஏன் எனக்கெல்லாம் பேச தெரியாதா? பாத்து என்கிட்ட ஜாக்கிரதை ஓல்ட் மேன். வா உள்ள போலாம். நீ வா முதல்ல. உள்ள போலாம். வா பவி. வா.
பாடுவேன், மனதோடு தான் நான் பேசுவேன், விழியோடு தான் விளையாடுவேன், உன் மடிமேல்தான் கண் மூடுவேன். ஹலோ. வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான். ஹலோ, யாருங்க? வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான். ஹலோ, யாருங்க? யாரு வேணும் உங்களுக்கு? ஹலோ ஹலோ. உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா, உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா. ச்சே, யாருன்னே தெரியல இப்படி பாடி. ஏன் அத்தை இப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு இவ்ளோ பிடிக்குது. எங்க அம்மா கூட என்ன இப்படி பாத்துக்கிட்டது இல்ல அத்தை. ஏன்னா நீ என்னோட மருமக. இந்த வீட்டுக்கு நிறைய கனவுகளோட வாழ வந்தவ. உன்னை நான் தானே பாத்துக்கணும். உங்களை அடைச்சு வச்ச மாதிரி, உங்களை அடிமைப்படுத்தின மாதிரி நீங்க உங்க மருமக கிட்ட நடந்துக்கல பாருங்க. நீங்க உண்மையிலே கிரேட் அத்தை. நீங்க எனக்கு அத்தல்ல, அம்மா, ஃப்ரெண்டு, அதுக்கும் மேல பேரே இல்லாத புனிதமான ஒரு உறவு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் நீங்க தான். நான் உனக்கு அம்மா இல்ல பவி, நீதான் எனக்கு அம்மா. இந்த வீடுதான் உலகம்னு இருந்த என்ன என்னோட விரல பிடிச்சி வெளியில கூட்டிட்டு வந்து ஒரு புது உலகத்தை காட்டினது நீதான். வெறும் சமைச்சு போட்டுக்கிட்டு, துணியை துவைச்சுக்கிட்டு, 10 பாத்திரம் தேய்ச்சி கழுவிக்கிட்டு ஒரு ஜடம் மாதிரி இருந்த என்ன மனுஷி ஆக்குனது நீதானே. மத்தவங்கள சார்ந்தே வாழ்ந்துட்டு இருந்த என்ன சுயமா வாழ முடியும் அத்தை அப்படின்னு சொன்னவ நீதானே. நீ மட்டும் இல்லைன்னா எனக்குள்ள இவ்ளோ திறமைகள் இருக்குன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கும். என்ன பட்ட தீட்டினவர் நீ. குடத்துல இட்ட விளக்கா இருந்த என்ன கோபுர கலசமா ஒசரத்துல தூக்கி வச்சவன் நீ. என்னை பொறுத்த வரைக்கும் நீதான் எனக்கு ஆசான். உன்னாலதான் நான் இன்னைக்கு சுயமரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால நான் உனக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் பவி. அழாதீங்க அத்தை. அத்தை, நான் உங்க மடியில படுத்துக்கட்டுமா? நீ எனக்கு குழந்தை மாதிரி பவி. வா வா என் செல்ல குட்டி, வா படு. தூங்கு.
குட் மார்னிங். வீட்டுக்கு வந்த மருமகளா நீ? எந்திரிச்சு வர நேரத்தை பாரு. தேங்க்ஸ் அத்தை. நானே காஃபி கேட்கணும்னு நினைச்சேன். அத்த அத்த, என்னாச்சு அத்த? காலையில தாத்தாவும் என்னமோ கோச்சிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு, நீங்களும் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு தலைவலி ரொம்ப ஓவரா இருக்கு அத்த. என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. என்ன நடந்துச்சுனே தெரியலையா? உனக்கு எப்படி தெரியும்? நீதான் ஃபுல் பாட்டில் அப்படியே குடிச்சிட்டியே. அத்த, எனக்கு அந்த பாட்டில்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்ச வரைக்கும் தான் ஞாபகமே இருக்கு. அதுக்கு மேல எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே ஞாபகமே இல்ல அத்த. அந்த ஆள் அப்படி என்னதான் அதுல கலந்து வச்சிருந்தானோ தெரியல. அவன் குடிக்கிறதுக்கு ஏதோ வெள்ளை சரக்க கலந்து வச்சிருக்கான். சரக்கா? ஆமா. அத நீ குடிச்சிட்டு நேத்து படுத்தின பாடு இருக்குதே. பிரதிபா வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் உடைச்சிருக்க. அவ கழுத்துல கத்தி வச்சிருக்க. அவ மாமியார் மாமனாருக்கு சாப்பாடெல்லாம் அவளையே பரிமாற வச்சிருக்க. அவளை உண்டு இல்லன்னு பண்ணிட்ட. ஐயோ அத்த, என்னென்னமோ பண்ணிட்டேன் போல இருக்கே. நான் உன்னை தேடி பிரதிபா வீட்டுக்கு போய் பார்த்தா அவ உன் மேல செம்ம கோவத்துல இருந்தா. உனக்கு பதிலா நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன். என்னத்த யோசிக்கிறீங்க? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நீ என்ன கூட விட்டு வைக்கல. அத்த, உங்களை என்ன பண்ண? நீ நேரா ஹரி சார் வீட்டுக்கு போய் அவரை ஹரிமாமா ஹரிமாமான்னு தேவையில்லாம பேசின. நான் அங்க வந்ததும் என்னையும் அவரையும் சேர்த்து வச்சு பேசி ஐயோ போ. ஐயோ அத்த, சாரி அத்த. உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே அவர் முன்னாடி கொட்டி தீர்த்துட்ட. அத்த, நான் இவ்ளோ பண்ணிருக்கேன், என் மேல உங்களுக்கு கோவமே வரலையா? நீ சுயநினைவோட இதெல்லாம் பண்ணிருந்தா நான் உன்கிட்ட பேசி இருக்கவே மாட்டேன். பாவம் நீ என்ன பண்ணுவ? பவி, அந்த கர்மத்தை இந்த ஆம்பளைங்க எப்படிதான் குடிக்கிறாங்களோ தெரியல. இவ்ளோ கலாட்டா பண்ணிட்டு எப்படி அத்த நான் அவங்க முகத்துல எல்லாம் முழிப்பேன்? ஐயோ, ஏன் பவி இப்படி எல்லாம் பண்ண? சரி சரி விடு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இப்ப நம்மளால எதையுமே மாத்த முடியாதுல்ல. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இல்ல அத்த, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. களவு அழக கெடுத்துரும்னு பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க? நீ மட்டும் அந்த பாட்டில திருடாம இருந்திருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்குமா? விளையாட்டு எப்படி வினையாயிடுச்சு தெரியுமா? பாத்தியா? ஆமா அத்த, நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, நான் தான் கேக்கல. அப்பவே கேட்டிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். சரி சரி, அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம போய் குளிச்சிட்டு வா. போ போ. நான் உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். எதுவுமே நைட்ல இருந்து சாப்பிடல என் செல்ல குட்டி. போ போ. இல்ல அத்த, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, கெட்டது நினைச்சிட்டே இருக்க கூடாது. அத உடனே மறந்துடணும். போய் ரெடி ஆயிட்டு வா. இந்தா, காஃபியே குடிக்கல, காஃபி குடிச்சிட்டு போ. போ போ, போய் குளிச்சிட்டு வா. சீக்கிரமா போ. சார், அந்த டிரைவர் சொன்ன மாதிரி ரோடுலாம் டேமேஜ் ஆகி அப்படிதான் இருக்கு. இன்னும் நிறைய இடங்கள்ல மழை நீரும் வடியாம தான் இருக்கு. நான் உங்களை சேஃபா கொண்டு போய் விடுறேன் சார். உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது தம்பி. நீங்களா வந்து ஹெல்ப் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லைன்னா இன்னும் அந்த டிரைவர் கிட்ட வம்பெழுத்துக்கிட்டு தான் இருக்கணும். சார், இதுக்கு முன்னாடி நீங்க சென்னை வந்திருக்கீங்களா இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? நான் சின்ன வயசுல உங்களை மாதிரி இருக்கும்போது வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்பதான் வரேன். இந்தாங்க சார்.
கொஞ்சம் தண்ணி குடிங்க. தேங்க் யூ. இட்ஸ் ஓகே சார். அந்த டிரைவர் கிட்ட கத்தி கத்தியே தண்ணி தாகம் எடுத்துருச்சு. தம்பிய பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கு. ஐயோ அப்படிலாம் இல்ல சார், நானும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். ஓ ஓகே. நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கார் கூட இப்பதான், அதுவும் வீட்டில் உள்ளவங்களோட உதவியால தான் வாங்கியிருக்கேன். ஓ, வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு கிஃப்டா கொடுத்தாங்களா? யார் கிஃப்ட் பண்ணது? அம்மாவா அப்பாவா? அம்மா சார். சூப்பர் தம்பி. புள்ள பைக்ல போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு அம்மா கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல அம்மா. அம்மா ஏதாவது ஒர்க் பண்றாங்களா? அம்மா ஒர்க் பண்ணல சார், ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓ சார், இந்தாங்க சார் உங்க பேக். thank you. எந்த டென்ஷன் இல்லாம நீங்க போய் உங்க பொண்ணை பாருங்க சார். நான் வரட்டா சார்? தேங்க் யூ so much தம்பி. இவ்வளவு தூரம் உங்க கூடவே வந்திருக்கேன். நான் உங்க பேரை கேட்க மறந்துட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னோட பேரு ஆனந்த். பரவாயில்ல சார், நானும் தான் உங்களை கேட்கல, நீங்களும் என்ன கேட்கல. பை தி வே, மை நேம் இஸ் சந்தோஷ். நைஸ் மீட்டிங். glad to meet you sir. என் பொண்ணு கூட சந்தோஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. ஓ, எனக்காக ஒரு 5 மினிட்ஸ் உள்ள வந்தீங்கன்னா என் பொண்ணை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஐயோ பரவாயில்ல சார், நீங்க ஆசையா உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்க. உங்க பொண்ணு அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. நீங்க போய் பாருங்க, நான் கிளம்புறேன் சார். என் பொண்ணு என்னை விட கேஷுவலா பழகுவா. அதுவும் இல்லாம நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவ ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. எனக்காக ப்ளீஸ். ஓகே சார், நீங்க உள்ள போங்க, நான் பார்ட் பண்ணிட்டு வந்துறேன். ஷூர்? கண்டிப்பா கண்டிப்பா சார். நான் உள்ள இருப்பேன், நீங்க வரணும். I'll be waiting for you. Sure sir, sure sure. I will. வாங்க. Yeah. ஹலோ மை ஸ்வீட் ஹார்ட், எப்படிடா இருக்க? I'm good. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா, நல்லா இருக்கேன்டா. எனக்கு நீ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். உங்களுக்கு பழக்கம் இல்லாத இந்த ஊர்ல எங்க கஷ்டப்பட போறீங்களோன்னு நினைச்சேன். Thank God, கரெக்டா வந்துட்டீங்க. ஆதிரா, எனக்கு எந்த ட்ரபிளும் இல்லாம ஈஸியா வரதுக்கு காரணமா இருந்த தம்பிய கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ அவருக்கு நேர்ல வந்து தேங்க்ஸ் சொல்லணும். எங்கப்பா? எங்க அவரு கார் பார்க் பண்ண போயிருக்காரு. He will be coming back. சந்தோஷ், வாவ், நீ எப்படி இங்க? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. By the way, இவர்தான் எங்க அப்பா ஆனந்த். ஆதிரா, நாங்க ஏற்கனவே நல்லா பழகிட்டோம். ஆமா, என்ன இங்க பத்திரமா கூட்டிட்டு வந்ததே சந்தோஷ் தான். தம்பி சந்தோஷ்னு சொன்னப்பவே எனக்கு சின்னதா ஒரு டவுட் வந்துச்சு. சரி, இங்க நிறைய பேர் சந்தோஷ்னு இருப்பாங்கன்னு நான் விட்டுட்டேன். சந்தோஷ், thank you so much. எங்க அப்பா வழி தெரியாம கஷ்டப்படுவாரோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். சந்தோஷ், why don't you join us? Let's have a coffee. Yeah, sure sir. என் பொண்ணோட நல்ல நேரமோ என்னமோ நீங்க அவளுக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கீங்க. ஓபனா சொல்லணும்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இல்லனா என் பொண்ண இப்பவே நான் உங்களுக்கு கட்டி வச்சிருப்பேன். இல்ல just joking. இல்ல சார், எனக்கே கூச்சமா இருக்கு. எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்சிடாது, அதனால மத்தவங்கலாம் தப்பான ஆள்லாம் இல்ல. நீங்க சொல்றது 100% சரிதான் தம்பி. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே இருக்கணும், அதான் என் ஆசை. அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். என் காதல் முழுக்க உனக்கேதான் என எண்ணி உன்னிடம் ஒப்படைத்த நாள், திருமண நாள், முழுமையான பெண்ணாக நான் உணர்ந்த நாள். இவ்வளவு நாள் கண்ணு இருந்தும் குருடனா இருந்திருக்க. உனக்குள்ள இருக்கிற அன்பு, காதல, பாசத்தை நான் பார்க்காம விட்டுட்டேனே பவி. I love you பவி. உன் மனச
நான் புரிஞ்சுக்கவே இல்லை. ஒன்னு போய் கை நீட்டி அடிச்சிட்டேனே. என்ன மன்னிச்சிரு பவி. என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? நான் தப்பு பண்ணிட்ட பவி. என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. பவி நேரத்திலேயே சாப்பிட்டுட்டா. மறுபடியும் அவ சாப்பிடுவாளான்னு. சரி, கல்லு காயறதுக்குள்ள அவகிட்ட கேட்டுட்டு வந்துடலாம். பவி, உன்னை போய் அடிச்சிட்டேனே பவி. ஐயோ, நீதானே அடிச்ச. இரு, உனக்கு பெரிய தண்டனை கொடுக்கறேன். அவளை போய் அடிச்சல. இரு, உன்ன அவளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அந்த வலிய நானும் அனுபவிக்கணும். இந்த கையால தானே அவளை அடிச்ச. அந்த கைக்கு சூடு வச்சாதான் என் மனசு ஆறும். சொல்ற பேச்சு கேளு. இது பாரு, அம்மா சொல்றது கேளு. புருஷன் பொண்டாட்டி சண்டை எல்லா வீட்லயும் நடக்கிறதுதான். வேடிக்கை பாக்குறவங்க கூட அது தடுக்கிறதுக்கு வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அது புருஷன் பொண்டாட்டி. இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கூடிக்குவாங்கன்னு சொல்லிதான். அதனால தடுக்க போக மாட்டாங்க. இது பாருடா, இது பாரு குட்டி. புருஷன் பொண்டாட்டி சண்டை பொழுது போனா சரியாயிடும். ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க யார் முதல்ல இறங்கி வராங்கற அந்த ஈகோல தான் நாள் கணக்குல பேசாம இருக்காங்க. அது கடைசியில அவங்க பிரியறதுக்கு காரணமாயிடுது. குட்டி, பவி உன் பொண்டாட்டிடா. நீ ஏன் கூச்சப்படுற? பொறுமையா போய் அவ பக்கத்துல உட்கார்ந்து மனம் விட்டு அவகிட்ட பேசு. அவ கண்டிப்பா உன் கூட பேசுவா. அத விட்டுட்டு இப்படி எல்லாம் செய்யறியப்பா. எல்லாரும் என்ன புரிஞ்சுக்காம ஒதுங்கி போயிட்டீங்கல்ல. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல குட்டி. நான் யாரு மேல அதிக பாசம் வச்சிருக்கணும், அவங்க எல்லாருமே என்ன விட்டு விலகி போயிடுறாங்க. நான் இப்போ அனாத மாதிரி ஃபீல் பண்றேன் தெரியுமா? குட்டி, என்ன வார்த்தை பேசுற நீ? மா, இல்லம்மா, நீங்க எதுவும் பேசாதீங்கம்மா. முதல்ல நீங்க, இப்போ பவி. போங்க, எல்லாரும் என்ன விட்டு போங்க. நான் தனியா கிடந்து சாவுறேன். குட்டி, குட்டி, ஐயோ.